அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். 9th மேக்ஸில் இப்போது யூனிட் 8 பார்க்க போகிறோம். யூனிட் 8 புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் நம்ம முக்கியமான 3 கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கோம். என்ன அப்படின்னா சராசரி, இடைநிலை, முகடு. ஓகே, ஸோ ஆவரேஜ், மீடியன், மோட், இந்த 3 கான்செப்ட் நம்ம பார்ப்போம். இதில் நிறையா டைப்ஸாக இருக்கும் தான். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன மாதிரி மாடல் வருமோ அதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆவரேஜ் கான்செப்டில் டிஃப்ரெண்ட் மாடல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் இடைநிலை கான்செப்ட்லேயும் ஒரு சிம்பிளான ஒரு டைம் சேவ் ட்ரிக்கு நான் சொல்கிறேன். அதையும் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும். அடுத்து முகடு, இதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ், சராசரி. ஸோ சராசரி அப்படிங்கிறபோது உங்களுக்கு பேசிக்கான கான்செப்ட் தெரியும். இப்போது நம்ம பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஸ்கூலில் நம்ம 10th 12th இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சராசரி பார்ப்போம். சராசரியில் மொத்தம் கூடுதல் என்ன, மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 சப்ஜெக்ட் அதோட மார்க்கை நம்ம கூட்டிக்குவோம். எத்தனை சப்ஜெக்ட் இருந்தோ அதை டிவைடில் நம்ம நோட் பண்ணுவோம். அதோட எண்ணிக்கை டிவைடில் நோட் பண்ணிவிட்டு என்ன சிம்பிளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் ஆவரேஜ் நம்ம சொல்லுவோம். சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே. ஒரு டிஃப்ரெண்ட்டான எண்கள் கொடுத்துருக்காங்க. 8 ஆட்டங்களில் எடுத்திருக்க ஓட்டங்கள். அதோட சராசரி அப்படிங்கிறபோது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8 நம்பரையும் கூட்டி 8ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அதுதான் சராசரி. இது பேசிக்கானது. இது நம்ம ரொம்ப பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பர் கொடுத்தாங்களோ அதை டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ அதை அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் கான்செப்ட்டு புதுசாக ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி கேள்வி வைப்பாங்க, இந்த கான்செப்ட் சம்மந்தமாக பார்க்கலாம். சராசரியிலே உங்களுக்கு ஊக சராசரி முறை, படி விளக்க முறை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். அதே இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாக அந்த மாதிரி மாடல் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் நான் சொல்லலை. இப்போ கவனிங்க. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டு 8.4ல் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு அதோட சராசரி என்ன, இந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கூட்டி, அதாவது நம்ம எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 8 நம்பர் கொடுத்துருக்காங்க, அது 8ஆல் டிவைட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு சராசரிங்கிறது கிடச்சிரும். இப்போது அடுத்தது கவனிங்க. இனிமேல் தான் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கணும். இந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்பாங்க. சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரி காண்க, அதாவது புதிய சராசரி. இதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்க சராசரியில் இப்போ ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டினால் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர்லேருந்து 4 கூட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த புதுசாக கூடினதோட சராசரியும் 4 தான். அப்போ ஏற்கனவே இருந்த சராசரியோட இந்த புதுசாக கூட்டக்கூடிய இந்த 4 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாவே போதும். 49 தான் அந்த புதிய சராசரி. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்போது நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். கரெக்டாக கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இப்போ அதே போல் இங்கே கவனிங்க. 10 தரவுகளின் சராசரி 48. ஒவ்வொரு தரவுடன் 7ஐ கழித்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே இருக்க சராசரி 48ல் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தரவுடன் 7ஐ கழித்தால் அப்படின்னா அந்த 7 நீங்கள் அந்த புதுசாக கழிச்சதுக்குரிய சராசரின்னு பார்த்தீங்கன்னா 7 தான். அதனால நம்ம ஏற்கனவே இருந்த சராசரிலேருந்து இந்த 7ஐ கழிச்சோம்னா 41 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கூட்டுனா என்ன பண்ணுறது, அவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு தரவுடனும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஈக்குவலாக இந்த 4ங்கிறது எல்லா நம்பருக்குமே ஆட் ஆகும். அதே போல் கழித்தால் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈக்குவலாக எல்லா நம்பர்லேருந்து அந்த 7 கழிக்கும். அப்போ கழிச்சிருவோம். அப்போ சராசரி இந்த 7ன்னு புதுசாக நிற்கும். அதாவது கழிச்சா மைனஸ்ன்னு நிற்கும், கூட்டினா ப்ளஸ்ன்னு நிற்கும். அதை நம்ம ஏற்கனவே இருக்க சராசரியில் இருந்து சேஞ்ச் பண்ணிட்டாவே போதும். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ கூட்டல், ஏற்கனவே இருந்த சராசரியிலேருந்து கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம். இங்கே பாருங்கள் வகுக்கன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7 தரவுகளின் சராசரி 30 என்க. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுக்க கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஏற்கனவே இருந்த சராசரியில் இருந்து அவங்க 3ஆல் வகுக்கன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ எல்லா நம்பரையும் ஈக்குவலாக 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சராசரியும் 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் 10 தான் அதற்கான ஆன்சர்.
இப்படியே நீங்கள் அழகாக சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் தான் உங்களுக்கு இப்போ இந்த பாருங்கள், 30 தரவுகளின் சராசரி 16, ஒவ்வொரு தரவையும் 4ஆல் வகுக்க. அப்போ ஏற்கனவே இருக்க சராசரியில் இருந்து அந்த 4 நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 தான் அதற்கான ஆன்சர். இப்போ அதே இது இங்கே கவனிங்க, 12 தரவுகளின் சராசரியை 20 சராசரி 20, ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சராசரி 20 நம்ம எதை பெருக்க சொல்லியிருக்காங்க, 6ஆல் பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 6ஆல் பெருக்கிருங்க, 120. இதுதான் அதற்கான ஆன்சர். ஈஸியாக நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் நேரங்களில் டைம் சேவ் ஆகும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மாற்று முறைன்ட்டு அழகாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். மாற்று முறைன்ட்டு அப்போ எக்ஸ் பார்னால் அந்த சராசரி, ஓகே, கூட்டு சராசரி, அதை ஏற்கனவே இருந்ததை எதை வகுக்க சொல்லியிருக்காங்களோ அதால் நம்ம வகுத்துடலாம். வகுத்துட்டோம் அப்படின்னாவே 30/3னாவே நம்மளுக்கு 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது அதற்கான ஆன்சர். இப்போ அடுத்தது கவனிங்க, 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4, 96 என்ற மதிப்பானது 69 என்று தவறுதலாக கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்க சராசரி என்ன, சராசரி அவங்க மிஸ்டேக்கான இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சராசரி 78.4ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இதில் மட்டும் ஆல்ட்ரு பண்ணால் போதும். எந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரிஜினல் நம்பர் என்ன 96, ஒரிஜினல் நம்பர் என்ன 96, இப்போ தவறுதலாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு 69. அப்போது 96 தான் பெரிய நம்பர், 69 சின்ன நம்பர். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கா? ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் கழிச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது என்ன, எவ்வளோன்னு கிடச்சிரும். 96ல் 69 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 16னா 7, 27. ஓகே, 27 தான் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க வேண்டிய எண்ணு. இப்போ நம்ம என்னென்னா 27வே டேரெக்டாக சேர்த்துற தேவையில்லை. இந்த 27க்கான சராசரியை நம்ம பார்க்கணும். அது எப்படி சராசரி பார்க்குறது? ரொம்ப சிம்பிளானது தான். அவங்க 25 மாணவர்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி, அதாவது 27ல் ஒரே ஒரு 25 தான் இருக்குது. அப்போ 1 புள்ளி பேலன்ஸ் 2 வரும். 2னா அது இதில் வராது. இன்னொரு 0 நம்ம சேர்க்குறோம், 20ன்னு நம்ம சேர்க்குறோம், அப்பையும் வரலை. ஓகே, 20ன்னு நம்ம சேர்க்குறோம், அப்பையும் வரலை. இன்னொரு 0 நம்ம சேர்க்குறோம், அதுக்கு தான் இங்கே ஒரு 0 போட்டிருக்கேன். இப்போ இந்த 0 எதுக்காக வந்தது, மொதல் 0க்கு 2 மிச்சம் இருந்ததில் மொதல் 0க்கு டாட் வச்சிட்டேன். ரெண்டாவது 0 அதாவது 25 இருக்குது, 20க்குள்ளே அடங்காதுங்கிறனால இன்னொரு 0 சேர்க்கும்போது தான் ஒரு 0 நான் சேர்த்துருக்கேன். இப்போ 25ஆல் நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 8ன்னு வருமா, 8ன்னு வரும். அப்போது இந்த 27ங்கிற நம்பருக்கான சராசரி என்னன்னு கேட்டிங்கன்னா 1.08. இதைத்தானே நம்ம சேர்க்கணும். ஸோ அப்போ ஏற்கனவே இருந்த 78.4ஓட இந்த 1.08 சேர்த்துக்கிட்டாவே போதும். அப்போ என்ன வரும், 79.48 தான் இதற்கான சராசரி. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பெரிய நம்பராக நீங்கள் மாற்றணும்னு அவசியமே இல்லை, அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. அது எல்லா வகையான எக்ஸாமுக்குமே வரும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்னும் இந்த சராசரிக்கான உங்களுக்கு பயிற்சிக்கான கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கூட்டி 1, 2, 3, 4, 5, 6, 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் உங்களுக்கான சராசரி கிடச்சிரும். இது சிம்பிளானது தான். இப்போ அடுத்தது, ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60 எனில் மூவரின் எடைகள் 56, 68, 72 எனில் 4ஆமவரின் எடையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம எடையிலேருந்து மொத்த வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஒரு சராசரியிலேருந்து மொத்த வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு சராசரி அப்படிங்கிறது என்ன, மொத்த எண்களின் கூடுதல் டிவைடட் பை அதோட எண்ணிக்கை, இதுதானே. இப்போது என்ன பண்ணுறேன்னா இதில் சராசரியும் அந்த எண்ணிக்கையும் மல்டிபிள் பண்ணால்
ஓகே, இது ஆவரேஜ் எக்ஸ் பார்னு சொல்லுவாங்க. இது என் வேல்யூ. ஓகே, இது கூடுதல் சம் வேல்யூ, சம்மேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ எண்ணிக்கை இந்த வேல்யூ மல்டிபிளாக மாறுமா? அப்போ சராசரியையும் எண்ணிக்கையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கூடுதல் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான். இப்போ 4 நபர்களோட சராசரி 60னா இப்போது சராசரி 60 இன்ட்டு 4 நபர்கள். அப்போ மொத்தத்துக்கு 6 4 24 240 தான் அந்த 4 நபரோட எடைகளோட கூடுதல். ஓகே, இப்போது இந்த மொத்த 3 பேரோட எடை கொடுத்துட்டாங்கல்ல, எவ்வளவு? 56 கொடுத்துட்டாங்க, 68 கொடுத்துட்டாங்க, 72 கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. 10 16 கார் பேலன்ஸ் 1. இங்கே 14 5 19 196. அப்போ 296ல் சாரி 240ல் 196 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்? இங்கே 90னா 50, இப்போது 44 தான் அந்த 4வது நபரோட வேல்யூ. நீங்கள் இதிலேயே நீங்கள் 44 ஆட் பண்ணால் எதை கூட்டினா நம்மளுக்கு 240 வரும்? 44. இப்படிங்க கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். புரிஞ்சுங்களா? ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் கணித அலகு தேர்வில் 10 மாணவர்கள் 75 மதிப்பெண்கள், 12 மாணவர்கள் 60 மதிப்பெண்கள், 8 மாணவர்கள் 40 மதிப்பெண்கள் மற்றும் 3 மாணவர்கள் 30 மதிப்பெண்கள் பெற்றனர் எனில் மொத்தத்தில் சராசரி மதிப்பெண் என்ன? இது மாதிரி மொத்த மதிப்பெண் தனித்தனியாக வேல்யூ கொடுத்துட்டு இதோட மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களோட அந்த கூடுதல் என்னன்னு நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ 10 மாணவர்கள் அவங்களோட மதிப்பெண் 75 தானே. இப்போ 10 × 75 750 இவங்களோடது. ஓகே, அதுக்கு அடுத்து 12 மாணவர்கள் 60 மதிப்பெண்ணா. அப்போ 12 × 60 உங்களுக்கு 720. அடுத்து 8 மாணவர்கள் 40 மதிப்பெண்களா. அப்போ 8 × 40 உங்களுக்கு 320. நெக்ஸ்ட்டு 3 × 30 90. இதுதான். இப்போ இதெல்லாத்தையும் கூட்டுங்க. 0 இங்கே 9 வரும். 9 + 9 18க்கு 8 பேலன்ஸ் 1 11 18. இதுதான் மொத்த மாணவர். இப்போது இவங்க மாணவர்களோட எண்ணிக்கைனா இது தானே. 10 12 8 3 இது தானே. கூட்டுங்க. 20 30 33. ஓகே, அப்போ மொத்த மதிப்பெண்கள் / 33. இதை தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இப்போ 188 33 எத்தனை 33 வரும் பாருங்கள். இப்போது 5 30னா 5னா 150 சம்திங் வரும். இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 33 × 5 5க்கு 5 பேலன்ஸ் 1 5 165. இதுக்கு மேலே கூட்டினோம்னா 180க்கு மேலே போயிடும். அதனால் இது 5 டைம்ஸு. அப்போது 188ல் 165 போனால் பேலன்ஸ் இங்கே 3 2 23. ஸோ அப்போ இங்கே 0 சேர்த்துக்கலாம். 230ல் எத்தனை 33 இருக்குது. இப்போ 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3000 பாயிண்ட்டுக்கு 8 பேலன்ஸ் 1. அடுத்து 1 198. இதுக்கு மேலே 3னா 34 சம்திங் போயிடும். இது இன்னொரு ஒரு 33 சேர்த்தோம் அப்படின்னா, ஏன்னா 1 கம்மியாயிரும்ல. அப்போது இங்கே 56. இங்கே 198 போனுச்சுன்னா பேலன்ஸ் 32. இப்போது இன்னொரு ஒரு 0 தான் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ பாயிண்ட் வச்சுக்கலாம். 56 புள்ளி. அடுத்தது உங்களுக்கு 320னா 10 டைம்ஸாக 330. அப்போ 9 டைம்ஸு. அப்போது 33 × 9 27க்கு 7 பேலன்ஸ் 2. அடுத்தது 27 2 29 297. அப்போது 56.9ங்கிறது அதற்கான சராசரி. 56.9. இதுக்கு மேலே வரலாம். ஸோ அவங்க எத்தனை டிஜிட் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன வரும்? 56.9. இதுதான். ஸோ நம்ம நார்மல் இது தான். ஆனால் மல்டிபிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் வரதெல்லாம் அதிகமாக கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அது வேறு மாடலில் ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இடைநிலை அளவு. இடைநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஒரு குறிப்பிட்ட நம்பரு குறிப்பிட்ட வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸாக்டாக எது சென்டரில் வரும் அப்படிங்கிறது தான் இடைநிலை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன்னா ஏறு வரிசையில் எழுதணும், அதுக்கப்புறம் தான் இடைநிலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை எண்ணிக்கைங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ஸோ எண்ணிக்கையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையாக இருந்ததுன்னா ஒரு இடைநிலை அளவுங்கிறது தெரியும். இரட்டைப்படை எண்ணிக்கையாக இருந்தால் ஒரு இடைநிலை அளவு அதை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், அதாவது உங்களுக்கு ஒற்றைப்படை என்ன இருந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அதோட எண்ணிக்கை மொத்தம் ஒரு 5 தான் கொடுத்துருக்காங்கன்னா 5 இதிலேருந்து இடைநிலை எவ்வளோ வரும்? கரெக்டாக எக்ஸாக்டாக நடுவில் இருக்கிறது தானே. அப்போ நடுவில் இருக்கிறது 3 இதாக அதுக்கான இடைநிலையாக வரும். அதை நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சே கண்டுபிடிச்சலாம். n வேல்யூ 5. அப்போ என்ன பண்ணுவீங்க? n+1/2. இது வந்து என்ன, அந்த எண்ணிக்கை ஒற்றைப்படை என்ன இருந்தால் ஆட் நம்பராக இருந்தால், அப்போ 5+1 6, 6/2 என்ன வரும்? 3ன்னு வருமா? அப்போ 3வது நம்பர் தான் இதோட இடைநிலை நம்ம சொல்லலாம். அதே இது ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா, எண்ணிக்கை வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 6 நம்பர் இருக்குது அப்படின்னா, 6 நம்பர் இருக்குன்னா இதோட இடைநிலை என்ன அப்படின்னா, நம்ம நடுவில் இருக்க 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதிலே வந்து நிறையா நம்பர் 22, 24 இந்த மாதிரி எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? n வேல்யூவில் எந்த 2 நம்பர் நம்ம பார்க்கணும்? n/2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருவேளை 22 இருந்தால் n வேல்யூ 22 இருந்தால் n/2 வந்து என்ன? 22/2 11. மொதல் வேல்யூ 11வது உறுப்பும் அதுக்கு அடுத்த உறுப்பும் தான் 12வது உறுப்பும் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கூட்டி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இதுதான் இடைநிலை அளவு. எப்போது இந்த உறுப்போட எண்ணிக்கை ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா. புரிஞ்சுங்களா? அடுத்து அந்த இடைநிலை அளவுக்கு வந்து ஒரு நேம் வந்து நிலையான சராசரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேணாம். பொசிஷனல் ஆவரேஜ் அதோட பொசிஷனை வச்சு நம்ம ஆவரேஜுங்கிறத கண்டுபிடிக்கிறோமா, இடைநிலையும் கண்டுபிடிக்கிறோமா? அதனால் அது பொசிஷனல் ஆவரேஜ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இனி நீங்கள் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் வச்சும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பயிற்சி கணக்குலையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க. குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு இடைநிலை என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மொதல் விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம்? 11 வீரர்கள் இருக்காங்க. அப்போ வந்து ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்ணிக்கை. அப்போ இதோட இடைநிலை அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. இடைநிலை அப்படின்னா அந்த சைடு 5, அப்போ 6வது தான் இடைநிலை அப்படின்னு நீங்கள் ஈஸியாகவே மனக்கணக்கிலே தெரிஞ்சுக்கலாம். அல்லது என்ன பண்ண போகிறீங்க? n+1/2 இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இடைநிலையோட பொசிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏறு வரிசையில் எழுதுங்க. ஓகே, இதுதான் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கு. இப்போ இது மூலமா டைம் சேவ் ஆகும். எப்படி சேவ் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 6வது தான் இடைநிலை, 6வது நம்பர் தான் இடைநிலை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுறது இப்போ இடத்துல நம்ம கொடுத்துருக்க நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை எழுதிடுவீங்க, 0 தான். அடுத்து 2வது நம்பர், 3வது நம்பர், 4வது நம்பர், 5வது நம்பர், 6வது நம்பர் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்ச பின்னாடி இதுக்கப்புறம் இருக்க நம்பரை நீங்கள் ஏறு வரிசையில் எழுதணும்னு அவசியம் இல்லை. எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எழுதினாலும் டைம் வேஸ்ட். ஏன்னா நம்ம இடைநிலை என்ன அப்படிங்கிறத 6வது நம்பர் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இந்த 29 அதற்கான இடைநிலை. இப்படி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க, ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அதே இது உங்களுக்கு ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஈவன் நம்பருங்கிறத பாருங்கள். ஈவன் நம்பர் இப்போ இதில் எத்தனை மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. 10 இருந்துச்சுன்னா இதோட இடைநிலை பொசிஷன் என்ன வரும்? இதோட இடைநிலை பொசிஷன் 10 இருந்துச்சு அப்படின்னா 5ம் 6ம், இது 5வது பொசிஷன் 6வது பொசிஷன் வரக்கூடியதான் இடைநிலையாக வரும். அப்போ நீங்கள் 6 வரைக்கும் அந்த பொசிஷன், இப்போ 1வது பொசிஷன் 10, மறுபடியும் நம்பர் ரிப்பீட் ஆனிச்சுன்னா அதை அடுத்து நோட் பண்ணணும், மறந்துடாதீங்க. 2வது பொசிஷன் 3, 4, 5, 6. அப்போது 5, 6 நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அதை ஏறு வரிசையில் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம், 16, 17ன்ட்டு. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாவே போதும். இது அதற்கான இடைநிலை. ரெண்டையும் கூட்டுங்க, 20, 33. 33/2 என்ன வரும்? அடித்து கொடுத்தா 1, 13 6.5, 16.5 தான் அதற்கான ஆன்சர். இதுதான் அதற்கான இடைநிலை. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே ஏறு வரிசை எழுதாமல் ஃபஸ்ட்டு இடைநிலையோட பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏறு வரிசை எழுதுங்க. எது வரைக்கும் எழுதினா போதும்? அந்த இடைநிலையோட பொசிஷன் வரைக்கும் எழுதினா போதும். மீதி வரதை நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை. அதை நீங்கள் எழுதினாலும் டைம் வேஸ்ட்டு.
இது புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதற்கான இடைநிலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அதிலே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஆட் நம்பராக இருந்தால், ஒற்றைப்படை நம்பராக இருந்தால் என்ன, இரட்டைப்படை நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் இதில் இடைநிலை அளவு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாணவரோட எண்ணிக்கை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10, அடுத்து இது ஒரு 8ன்னு வரும், அதாவது 10, இது 20ன்னு வருமா? ஸோ அப்போ இது ஒரு 10, இது ஒரு 30, அதுக்கப்புறம் 38 வரும், 38, 41, மொத்தம் 41 பர்சன் இருக்காங்க. மொத்தம் 41 பர்சன் இருக்காங்க. இப்போ 41னா இது ஒற்றைப்படை நம்பர் தானே. இந்த ஒற்றைப்படையில் அதாவது இடைநிலை எந்த நம்பர் ஈஸியாக அவங்களால கெஸ் பண்ணிட முடியும்ல? 21வது தான். இந்த சைடு 20, இங்கே 21வது வந்து இந்த சைடு ஒரு 20 இருக்கும். அப்போது கண்டிப்பாக அந்த 21வது நம்பர் தான் இடைநிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 21வது. இப்போ இடைநிலையோட பொசிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 21வது இதில் இப்போ மேலே இருக்கிறதுக்கு ஏறு வரிசை இப்போ நீங்கள் பாருங்கள். இருக்கிறதுலே கம்மியானது என்ன? 150. 150 எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. ஓகே, 8 பேர். நம்மளுக்கு என்னென்னா 21வது ஆள் இந்த உயரம், அதுதான் நம்ம இடைநிலையில் கண்டுபிடிப்போம். 8 பேர் எத்தனை சென்டிமீட்டர்? 150 சென்டிமீட்டர். இது 8 பேர். அதுக்கு அடுத்தது 152. எத்தனை பேர்? 4 பேரா? 4 பேர் 152 சென்டிமீட்டரில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 155, 7 பேர். ஓகே, 155. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டே வரணும். நீங்கள் எவ்வளோ ஒரு 8 + 4 12, 12 + 7 19, 19 வரைக்கும் 155 சென்டிமீட்டர் தான். இப்போ தான் அடுத்தது நீங்கள் 156வது 156ன்னு வரும்போது இங்கே 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்போது 19லேருந்து 20வது ஆளும் 156 சென்டிமீட்டர் தான். 21வது ஆளும் 156 சென்டிமீட்டர் தான். 22வது ஆளும் 156 சென்டிமீட்டர். அப்போ 21வது ஆள் தான் நடுவில் நிற்பாங்க. அவரோட சென்டிமீட்டர் என்ன? 156 தானே. ஸோ 156 தான் இதற்கான ஆன்சர். 156. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா இடைநிலை அழகாக இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பயிற்சி கணக்கில் இந்த மாதிரி பாக்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், 41 பேரில் 21 ஆள் தான், 21வது ஆள் தான் இடைநிலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது அவரோட சென்டிமீட்டர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். ஸோ 155 155 தான் கொடுத்துருக்காங்களா? கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கணும். ஓ, இதில் 3 பேர் இங்கே இருக்காங்கல்ல? ரைட். அப்போது 8 4 8 + 4 8 + 4 12, 12 + 3 15, 15 + 7 இதுலேயே 5 + 7னா 22 பேர் வந்துடுறாங்க. அப்போது 22ங்கிறது இதுதான். அப்போ கரெக்டாக நம்ம ஏறு வரிசையில் அளவுகளை நம்ம நோட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் உங்களுக்கு இனி பயிற்சி கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். பயிற்சி கணக்கு பாருங்கள். ஏறுவரிசையில் அமைக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இடைநிலை அளவு 24ன்னு சொல்லிட்டாங்க. இது ஏறு வரிசையில் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதுறோம்னா ஃபஸ்ட்டு இதை என்ன கவுண்ட் பண்ணணும், எத்தனை இருக்குங்கிறத பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஓகே, 10 இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 10 இருந்துச்சுன்னா எத்தனாவது பொசிஷன்? 5வது பொசிஷன் 6வது பொசிஷன் தான் இதோட இடைநிலை. அப்போ அதோட சராசரி தான் அந்த இடைநிலை அளவாக வரும். 5வது பொசிஷன் என்ன? x + 2. 6வது பொசிஷன் என்ன? x + 4. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் உங்களுக்கான இடைநிலை 24. இதுலேருந்து சால்வ் பண்ணுங்கள். 2x + 6ன்னு வரும். இந்த 2 இந்த சைடு மல்டிபிளாக மாறும், 48ன்னு இருக்கும். இதுலேருந்து 2xோட வேல்யூ +6 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறுமா? அப்போ 48 - 6 42. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 1 2 21 42. அப்போ எக்ஸோட வேல்யூ 21. புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நம்ம எப்பயும் போல் பார்க்குறது தான். உங்களுக்கு இந்த நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்?
ஃபஸ்ட்டு மொத்த எண்ணிக்கை என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மொத்தம் 13. அப்போ ஒற்றைப்படை நம்பர் தானே, ஆட் நம்பர் தானே. இதோட இடைநிலை என்ன வரும்? ஆட் நம்பர் இடைநிலை இருந்ததுன்னா 6. அப்போ 7வது தான் இடைநிலை. அப்போ கரெக்டாக இந்த ஏறுவரிசை எழுதும்போது எது 7வது பொசிஷன் வருதோ அதோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்போ இதில் இடைநிலை இப்போ ஏறுவரிசையில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 20 சம்திங்கில் 27 தான் முதல். ஓகேவா? அப்போது 27 நம்ம நோட் பண்ணுறோம். 27 இன்னொரு ஒரு 27 வருது, அது 2வது. அடுத்தது 3வது பாருங்கள். 27க்கு அப்புறம் 28. 28 2 இடத்துல இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போது 28. அடுத்தது 29 இருக்கா? 29 நம்ம நோட் பண்ணுறோம். இது எத்தனாவது? 2 நாள் 5வது. நான் அடுத்து 29க்கு அடுத்து 31. ஓகே, ஸோ ஏறுவரிசையில் தான் கரெக்டாக நம்பர் நோட் பண்ணணும். 31. அதுக்கு அடுத்தது 32 இருக்குது. 32. இப்போ இது மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 2 4 6 7வது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 32 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம டைம் சேவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து 6வது கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். 5 மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல் 2 மடங்கு. அதில் 4 முழுக்கள் 3 4 6 9 மற்றும் அதன் இடைநிலை அளவு 6 எனில் 5வது முழுவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இது அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். என்ன அப்படின்னா இடைநிலை கொடுத்துட்டாங்க, இடைநிலை 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது சராசரி வந்து எவ்வளோ இருக்கும்? இடைநிலை அளவு போல் 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா அப்போது சராசரியோட வேல்யூ, ஆவரேஜோட வேல்யூ உங்களுக்கு 2 × 6 12ன்னு வரும். இப்போ சராசரி நம்மளுக்கு கிடச்சிருச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்தம் 5 எண்களோட சராசரி தான் 12 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதோட மொத்த கூடுதல் எவ்வளோ வரும்? கூடுதல் பார்த்தீங்கன்னா 5 × 12 60ன்னு வரும். ஓகே, 5 × 12 60. மீதுள்ள நம்பர் அந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கூட்டிடுங்க. அதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 10 19 22. ஓகே, அப்போ 4 வேல்யூவோடது 22 அப்படின்னா அப்போ அந்த 5வது இதை நம்ம தனியாக கண்டுபிடிச்சலாம்ல. இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு 38ன்னு இருக்கும். ஓகே, அப்போது அந்த 5வது நம்பர் 38. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ மற்ற நம்பர்லாம் சின்னதாக இருக்குது. ஆனால் சராசரி 12 வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற நம்பர் வந்து பெரிய லாஸ்ட்டாக இருக்க நம்பர் 38ன்னு இருந்தால் தான் உங்களுக்கு ஆவரேஜ். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 60ன்னு வரும். இந்த 60 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். இதுதான் இடைநிலையோட டபுள் மடங்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள். முகடு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அளவுகளில் எந்த வேல்யூ அதிக முறை வந்திருக்கோ. இப்போ இந்த டேபிளே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு முகடுக்கு டெஃபனிஷன் சொல்லியிருப்பாங்க. அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பே முகடு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போது இங்கே ஒரு செப்பல் கான்செப்ட் கூட சொல்லியிருப்பாங்க. காலனியோட சைஸு, ஃபஸ்ட்டு செப்பலோட சைஸ் கொடுத்துருக்காங்க. 5 7 8 9 10 இந்த மாதிரி. மாணவோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது இதில் எந்த செப்பல் சைஸு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? 31. 31ங்கிறது எத்தனை நம்பர் சைஸு? 8ஆம் நம்பர். அப்போ இதுதான் முகடு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே போல் தான் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதோட முகடு என்னான்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த நம்பர் அதிக முறை வந்திருக்கு? 800ங்கிறது தான் 3 முறை வந்திருக்கு. அப்போ இந்த 800 தான் இதற்கான முகடு. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முகடிலே ஒரே ஒரு நம்பர் மட்டும் வர்றதும் இருக்குது. அதே போல் 2 நம்பர் கூட சேர்ந்து வரலாம். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் 20 2 முறை, 21 2 முறை, 22 கூட 2 முறை. அப்போது முகடுன்னு கேட்டால் இது 3மே தான். 20 21 22 இது எல்லாமே சேர்ந்தது தான் முகடு. ஈக்குவலாகவே வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு எண் தொகுப்பானது 5 4களையும். அப்போ 5 4களை அப்படின்னா என்ன? 4 வந்து 5 முறை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல் 4 5களை அப்படின்னா 5 வந்து 4 முறை வந்திருக்குன்னு அர்த்தம். 9 6களையும்
அப்போ 6 மட்டும் எத்தனை டைம் வந்திருக்கு? 9 டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 6 9 இங்கெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 9 வந்து எத்தனை முறை தான் வந்திருக்கு? 6 முறை தான் வந்திருக்கு. அப்போ அதிக முறை வந்திருக்கிறது என்ன? 6ஆம் நம்பர் தான் 9 முறை வந்திருக்கு. 6 தான் அதற்கான முகடு. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி டேபிளில் இப்படி கொடுப்பாங்க, ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மற்ற மாடல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது, நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த கவனிங்க, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எதுக்குன்னா, ஒரு பரவலின் சராசரி முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும். அதன் இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 லிங்க் பண்ணுற மாதிரி சராசரி முகடு இடைநிலை இதை 3 ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, முகடு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை அளவு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி. இதுதான் ஓகே. அப்போ முகடு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி. இதுதான் இந்த ஃபார்முலா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ 3 பேர்த்துக்கு இடையில தான் நடுவில் இருக்க ஒரு இடைநிலைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 2 பேர் இருந்தால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ 3 இடைநிலைன்னா அந்த இடத்துல மல்டிபிள் 3 வரும். அடுத்து சராசரி, 2ஐயும் விட்டு 2 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம்ல. அப்போ சராசரிங்கிற இடத்துல 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ இதை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுனா போதும். முகடு வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2வது 60ன்னு கொடுத்துருக்காங்களா? 3 இன்ட்டு இடைநிலை வேல்யூ கொடுக்கல, மைனஸ் 2 இன்ட்டு சராசரி வேல்யூ 66ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 60 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை, இங்கே 2 இன்ட்டு 66 வர பாயிண்ட்டுக்கு 8, சாரி 6 12க்கு 2 பேலன்ஸ் 1, 12 1 13 132. இப்போ இந்த மைனஸில் இருக்க வேல்யூ இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 132ஐயும் 60ஐயும் நம்ம கூட்டினோம்னா 192 டிவைடட் பை இந்த 3 இந்த சைடு வந்துடும். இதுதான் இடைநிலையோட மதிப்பு. ஸோ அதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 3 6 3 18 பேலன்ஸ் 1 6 12. அப்போ இடைநிலையோட அளவு என்ன? 64. இது அதற்கான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருக்கணும். நீ இந்த முகடுக்கான பயிற்சி கணக்கும் பாருங்கள். ஸோ நம்பலாம் நிறைய நம்பர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதில் அதோட முகடு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ முகடுங்கிறது அழகாக நம்ம பார்த்துடலாம். 3வது கொஸ்டினை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதுதான். இப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துட்டு இதில் முகடு என்னான்னு கேட்குறாங்க. சராசரி, இடைநிலை, முகடு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ 10ஐயும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு சராசரி. இதில் மொத்தம் 10 இருக்குது அப்படின்னா 5ஐயும் 6ஐயும் நீங்கள் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடைநிலை. 5வது மதிப்பும் 6வது மதிப்பும் கூட்டினா அதிக முறை இடம்பெற்றிருக்குது என்ன? 7000 தான். 4 டைம் 5 டைம் 6 டைம் 4 டைம் 5 டைம் இடம்பெற்றிருக்கு. ஸோ 7000ங்கிறது தான் அதற்கான முகடு. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து இந்த பாருங்கள், 11 15 17 x+1 19 x-2 3 என்ற தரவுகளின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த கேள்வி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூடுதலாக நம்ம பார்க்க முடியும். மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குங்கிறத பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஓகே. ஸோ அப்போ 7 × 14 எவ்வளோ வரும்? இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ 11 + 15 + 17 + x+1 நம்ம கூட்டுவோம். அதுக்கப்புறம் 19 கூட்டிட்டு x-2 நம்ம கூட்டுவோம், +3 நம்ம கூட்டுவோம். இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். இப்போ இதை இங்கே 14 இருக்கும். இப்போ 7 × 14னா 70 28 98. அப்போது இந்த சைடு இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா இப்போ இந்த 7 இந்த சைடு வந்துருச்சு, மல்டிபிள் ஆச்சுன்னா 98க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், மற்றதெல்லாம் கூட்டுங்க. 11 + 15 26, 26 + 17 17ஐயும் 3ஐயும் கூட்டினா உங்களுக்கு 20. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 19ஐயும் 1ஐயும் கூட்டினா உங்களுக்கு 20. இப்போ இதெல்லாம் இதில் நீங்கள் இந்த 2 மட்டும் மைனஸ் பண்ணால் இதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 24 இருக்கும். 20 அப்படிங்கும்போது 64 இதுதான் எக்ஸ், அதாவது 2x + 64ன்னு இருக்கும். இப்போ 64 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 2xோட வேல்யூ என்ன வரும்? இந்த 98ல் 64 போணுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 4, அடுத்தது இங்கே 3 34. இதில் 2 2
17 இன்ட்டு 2 34. அப்போ எக்ஸோட வேல்யூ 17. இது அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது மொத்த பயிற்சி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதான் கடைசி பயிற்சி வேல்யூ பாருங்கள். மையப்புள்ளி எம் தொடர் நிகழ்வன் பரவலின் பிரிவின் மேல் எல்லை பி எனில் அதன் கீழ் எல்லை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மையப்புள்ளிக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுனாவே ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது மையப்புள்ளி ஈக்குவல் டு மேல் எல்லை ப்ளஸ் கீழ் எல்லை டிவைடட் பை 2. இதுதான் இப்போ மையப்புள்ளி. அவங்க எம்முன்னு கொடுக்குறாங்களா, எம்முன்னு நான் அப்ளை பண்ணிடுறேன். மேல் எல்லையை பின்னு கொடுக்குறாங்களா, ஸோ பின்னு கொடுத்துட்டேன். ப்ளஸ் கீழ் எல்லை தான் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அப்படியே வச்சிடலாம். டிவைடட் பை 2. இப்போ இந்த டிவைட் என்ன ஆகும், இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 2mன்னு மாறும். இப்போ பி வேல்யூ இந்த சைட் போகும்போது மைனஸாக மாறும். அப்போ 2m மைனஸ் பி. இதுதான் கீழ் எல்லையோட வேல்யூ 2m மைனஸ் பி. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 7 மதிப்புகளின் சராசரி 81. அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மற்ற மதிப்புகளின் சராசரி 78ஆக அமைகிறது எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மொத்த மதிப்பு 7 மதிப்புகளோட சராசரி 81னா அந்த 7 மதிப்போட கூடுதல் எவ்வளோ வரும்? கூடுதல் பார்த்தீங்கன்னா 7 × 81. 7 × 81 என்ன? 1 7. அடுத்தது 8 7 56, 567. அடுத்தது ஒரு எண்ணை நீக்கப்படும் போதுனா அந்த இடத்துல 6 மதிப்புகள் தான் இருக்கும். அந்த 6 மதிப்புகளோட சராசரி 78ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 78. 6 மதிப்போட கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 6ஐயும் 78 மல்டிப்ளை பண்ணால் போதும். 6 48க்கு 8, பேலன்ஸு 4. அடுத்து 6 7 42, 4 46. இப்போ இதோட வித்தியாசம்தான் அந்த நீக்கப்பட்ட எண். அந்த நீக்கப்பட்ட எண். அப்போது இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? டிஃப்ரென்ஸ் பார்த்தா இந்த இடத்துல 9 வரும். ஆப்ஷனில் பாருங்கள், யூனிட் டிஜிட் 9ன்னு வர்றதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சோம். நீங்கள் முழுசாக நீங்கள் நோட் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, அடுத்ததை பாருங்கள். அடுத்தது பின்வரும் எந்த தொகுதியில் சராசரி இடைநிலை மற்றும் முகடு ஒரே மதிப்பாக அமையும்? இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும்? 4 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். 4 ஆப்ஷனையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்க அப்படின்னா பயிற்சியனுக்கெலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதே இதிலே உண்டு, அப்படியே கூட கேட்கலாம். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு சராசரி இடைநிலை முகடுன்னு பார்க்கும்போது இடைநிலை உங்களுக்கு இங்கே இடைநிலை 2ன்னு வரும், முகடு இதில் 2 தான் வரும். இங்கே இடைநிலை 3ன்னு வரும், உங்களுக்கு முகடு 3ன்னு வரும். இங்கே இடைநிலை உங்களுக்கு 2ன்னு இருக்கும், இடைநிலை 2ன்னு இருக்கும், முகடு 1ன்னு வருது. அப்போ இது மாறுபடுதா? அதே போல் இங்கே இடைநிலை 1ன்னு வரும், முகடு 1ன்னு வரும். ஓகேவா? ஆனால் இங்கே சராசரி, இப்போ நம்ம சராசரி செக் பண்ணுவோம். சராசரி பாருங்கள். இதுக்கு நம்ம 4ஐயும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 10. இப்போ நம்ம 10 அது 4ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஒரே தான் வரலை. இங்கே நம்ம 9, இங்கே சராசரி 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான், பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, ஆனால் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ABCDE இன் சராசரி 28, ACEயின் சராசரி 24 எனில் B மற்றும் Dயின் சராசரி என்ன? இப்போ இந்த மாதிரி சராசரி வேல்யூ கொடுத்துருக்காங்க தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5 வேல்யூவோட கூடுதல் நோட் பண்ண போகிறேன். அப்போ ABC + D + E இதோட 5ஓட கூடுதல் என்ன வரும்? 5 × 28 தானே. நான் 5 சராசரி 28. அப்போ 5 × 28 எவ்வளோ வரும் பாருங்கள்? 100. இங்கே 140 அப்படின்னு வரும். 8 40க்கு 0, பேலன்ஸ் 4, 140. அடுத்தது AC இதோட சராசரி கொடுத்துறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ACE இதோட கூடுதல் எவ்வளோன்னு பார்க்குறேன். 3 நம்பர் தானே இருந்துச்சு. 3, இதோட சராசரி 24.
அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 1 7 72. அப்போ இந்த 3 நம்பரோட கூடுதல் எவ்வளோ வரும்? 72ன்னு வருமா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ACE இந்த 3 நம்பரோட கூடுதல் 72, மீதி பின்னு இருக்கா, பியும் டி ப்ளஸ் இந்த நம்பரோட கூடுதல் 72. இதோட மொத்த மதிப்பு என்ன வரும்? 140ன்னு வருமா? இதுலேருந்து பி ப்ளஸ் டியோட கூடுதல் நம்மளுக்கு கிடச்சிருமா? கூடுதல் என்ன வரும்? இந்த 72 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போது 140ல் 72 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 8, 13ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 6, 68. ஓகேவா? இதுதான் 2 நம்பரோட கூடுதல். இப்போ இந்த 2 நம்பரோட சராசரிங்கிற போது இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 34ன்னு கிடைக்கும். ஸோ 34 தான் அதற்கான சராசரி. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் தான் நீங்கள் 7வது என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கூட்டி அதோட சராசரி 11. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1 2 3 4 5 இதோட கூடுதல் நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையும் எக்ஸையோட சேர்த்து ப்ளஸ் ப்ளஸ் நோட் பண்ணிவிட்டு இங்கே 5 × 11 55 தான் அதோட கூடுதல். அதிலேருந்து நீங்கள் எக்ஸ் வேல்யூ நீங்கள் அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் 9வது கணக்கு நான் சொல்கிறேன். இதை என்ன அப்படின்னா, பொதுவாக சராசரி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கூடுதலுக்கான ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிறப்பு தொடர் வரிசை இதெல்லாம் வந்து கூடுதலுக்கான ஃபார்முலாலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது 10th ஸ்டாண்டர்டில் வரும். ஸோ இருந்தாலும் இப்போ முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், n × n+1, அடுத்தது 2n + 1 / 6 நம்ம போடுவோம். இது என்ன, அந்த வர்க்கங்களின் கூடுதல். இப்போ சராசரி நம்ம பார்க்கும்போது கூடுதல் / எத்தனை எண் இருக்கோ அதை நம்ம நோட் பண்ணுவோம். அப்போது இந்த நம்பரில் நீங்கள் கூடுதலுக்கான இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு டிவைடில் எண்ணுன்னு போட்டாவே போதும். அப்போ இந்த எண்ணு கேன்சல் ஆயிரும். இதுதான் சராசரிக்கான ஃபார்முலா. என்ன வரும், இந்த வர்க்கங்களின் ஃபார்முலாவுக்கு n+1, அடுத்தது 2n + 1, இதுதான் அதற்கான ஃபார்முலாவே வரும். இந்த மாதிரி நீங்கள் அந்த கூடுதலுக்கான ஃபார்முலாவில் இப்போ முதல் எண் இயலெண்களின் கூடுதல் ஆனால் நம்ம n × n+1 / 2ன்னு போடுவோம்ல. அதே இது முதல் எண் இயலெண்களின் சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா டிவைடில் என்னன்னு போடும்போது இந்த எண் கேன்சல் ஆயிரும். n+1/2ங்கிற மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை அழகாக நீங்கள் மாடிஃபை பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளானதான். இயலெண் வர்க்கங்கள்னால் என்னோட வேல்யூ 11. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 11 + 1, அதுக்கப்புறம் இங்கே 2 × 11 + 1 என்ன வரும், 12 வரும். இப்போ இங்கே 22 + 1 23. அப்போது 23ஐயும் 12ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதில் இன்னொன்று டிவைடில் 6ங்கிற வரும்ல. ஸோ டிவைடில் 6 வேறு வரும். ஓகே, இப்போது நீங்கள் இந்த வேல்யூ டிவைடில் 6 அப்போ நீங்கள் அடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரும். 2 × 23 இதை நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. 2 × 23 என்ன வரும், 46. ஸோ 46 தான் அந்த வர்க்கங்களோட சராசரி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் இங்கே பார்க்குறது மெயினாக நம்ம 3 கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். என்னென்ன, சராசரி, இடைநிலை, முகடு, இந்த 3. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் கான்செப்டில் இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து தான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டினில் இருந்து அடுத்தடுத்து நம்ம யோசிக்கிற அளவு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.